ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பண்ண போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜீவிதா என்னை மட்டும் தனியா விட்டுட்டு ஊருக்கு போறாங்க. கொஞ்சம் ஓவரா கொஞ்சிறாரு அப்படியே. மேடம் இது ஆக்ஷன். ஆக்சுவலா கைஸ் அவங்க வந்து நான் இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. நான் வந்து நாளைக்கு நைட்டுக்கு வந்துருவேன். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு நாள் தான் கேப்பு. சும்மா ஒரு ஃபன் பண்ணேன். இது சிம்பத்தி கிரியேட் பண்ணேன் ஜீவிதா. ஓகே, இன்னைக்கு வந்து ஜீவிதா இன்னைக்கு ஜீவிதா அம்மாவும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறாங்க. எதனாலன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்லயே போறோம் ரெண்டு பேரும். ஆமா. ஏய் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க அடி? நானும் அத்தையும் ட்ரெயின்ல. ஆமா, அம்மா மட்டும் நடுவில் ஒருத்தர் மாட்டிக்கிச்சுல, நசிக்கிட்டே இருந்துச்சுல. ட்ரெயின்ல இல்ல, பஸ்ல. ஓகே அது பஸ்ல. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும். சில ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? இன்னைக்கு வந்து அவங்க ட்ரெயின்ல போறாங்க. இன்னைக்கு எப்படி போக போறாங்கன்னு தெரியல. ட்ரெயின்ல வந்து ஆதிரா என்னென்ன ஃபன் பண்றா அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் ஒப்பீனியன் சொல்கிறது மூலமாக ஹியூஜ் அமௌண்ட்டை வின் பண்ணலாம். எங்கன்னு கேட்குறீங்களா? எம்பிஎல் ஒப்பீனியன். இது ஒரு ஒப்பீனியன் ட்ரேடிங் ஆப். கிரிக்கெட் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா T20 நடந்துட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் T20 வந்து UAE நடந்துட்டு இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் சொல்றது மூலமா ஹியூஜ் அமௌண்ட்டை வின் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? எம்பிஎல் ஒப்பீனியன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை சொல்லி ஹியூஜ் அமௌண்ட்டை வின் பண்ணுங்க. இதில் கேட்குற சிம்பிளான கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இன்னைக்கு ஜெயிக்குமா, இந்தியா இன்னைக்கு எவ்வளோ ரன் எடுக்கும், இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு நீங்கள் ஒப்பீனியன் வைப்பீங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக ஒப்பீனியன் வைக்கிற பிளேயரை உங்களுக்கு மேட்ச் பண்ணி விடுவாங்க. இதுக்கு வர அவுட்கம் சோர்ஸ் பண்ணி உங்களுக்கு क्वेश्चन செட்டில் பண்ணுவாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட வின்னிங் அமௌண்ட்டை ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம் உங்களோட பிரெஃபர்ட் பேங்க் அக்கவுண்ட்க்கு. எம்பிஎல் ஒப்பீனியன்ல கிரிக்கெட், ஃபுட்பால், பிட்காயின், கபடி இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. அதுக்கு உங்களோட ஒப்பீனியனை தெரிவிக்கலாம். சோ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மறக்காம எம்பிஎல் ஒப்பீனியனை டவுன்லோட் பண்ணி இன்னையில இருந்து உங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆதிரா பாக்குது பாரு ஹிந்தி பாட்டு. ஆதிரா என்ன சமி பண்ற? ஹிந்திலாம் பாட்டுக்கு ஹிந்தி சாங்ஸ்லாம் பாக்குற? இந்த ஹிந்தி பாட்டு லட்டு பாட்டு ஏதோ ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேல ஓடிடுச்சு. அப்பா நான் எல்லா லாங்குவேஜ்லயும் கேட்பேன்ப்பா. சொல்லு. அவங்களே மாத்திட்டாங்க. அது உட்கார்ந்திருக்க ஸ்டைல பத்தியா? அது என்ன சாமி சாப்பிடுற? தயிர் சொல்லு. தயிர் புவா. இந்த பாட்டுலாம் பிடிக்காது இவங்களுக்கு. ஓல்டு சாங் ஆயிடுச்சு. அவங்க வேற அடுத்தடுத்த சாங்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ நீயும் அதான் கேட்பாங்க. ஆமா கேளுங்க. அம்மா மாத்தணும், உடனே மாத்திரணும். நீனே மாத்திக்கோ. என்ன பண்ணுது பாருங்க. இப்போ வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ ஆதிராக்கு வந்து மத்தியானம் என்ன 1:30 ஆகுது. 4:30 மணிக்கு ட்ரெயின். சரி இப்போ சாப்பாடு ஊட்டிட்டோம்னா பா பின்னாடி ஒருத்தன் உலகமே தெரியுற மாதிரி கொட்டாய் என்னாடி. ஸோ இவளோட சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட்டு எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ் ஆகியாச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, பேக் பண்ணியாச்சு. அர்ஜுன் கொண்டு போய் விட்டா கிளம்ப வேண்டியதான். நாங்கள் என்ன போட்டோம்? ரெடியா? ரெடி. சோத்துறானே சரியில்லையே. என்ன சாமி பண்ற? ஏன் போட்டோம்? ஏன் சாமி 2 கை இருக்கும் போது எதுக்கு சாமி அப்படி தலையில பிடிச்சு பேசணும்? நம்ம எல்லாம் இப்படித்தானே ஏதாவது ஒரு வேலைன்னா டக்குன்னு பேசுறோம்ல. பயங்கரமா காப்பி அடிக்கிற பத்தியா? 2 கை அவங்களுக்கு சும்மா தான் இருக்கும். ஆனா அவங்க இப்படியே தான் பேசிருக்காங்க. மேடம் பயங்கரமா காப்பி அடிப்பா கைஸ். இவ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம பண்றது அப்படியே மைனூட்டா பாத்துட்டு தொடப்பாங்க வேற. அவங்க இந்த போன்ல செல்ஃபி எடுக்கலாம். செல்ஃபி எடுக்கிறது கேமரா தொடப்பா. போட்டோ எடுப்போம். போட்டோ ஜீவிதா மணி இப்பவே 2 ஆகி போச்சு. கதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கேயே இருக்க வேண்டியதுதான். வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், குளிச்சுட்டேன், எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். போய் சாப்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு ஆதிரா கிளப்பிட்டு ஜிங்கனி கிளம்புறேன். அவ்வளவுதான். இது ஆதிரா எங்கப்பா? தோத்தோ எங்க? என்னமோ ஆதிரா ஆயிடுச்சு. ஆதிரா என்னப்பாச்சு? என்னப்பா என்னப்பா தோத்தங்கன்னு கேட்டேன். இங்கயா அது பாலை குடிச்சிட்டு போயிருச்சு. வாய்ஸ் இப்படி இருக்கு உனக்கு?
கோல்ட் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் போறீங்க அப்படின்னு. ஐயோ நடிச்சுக்கிட்டே இருக்கான், கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஸ்கோர் பண்றான் ஒருத்தன். என்னம்மா செஞ்சு வச்சிருக்க? தக்காளி சாதம், தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. அதுதான் உருளைக்கிழங்கு. இன்னைக்கு என்ன தளிகை? சும்மா நீ இருடா. தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு. இது இது என்ன? அது உனக்கு கிடையாது, அது டாகிக்கு. டாகிக்கு உருளைக்கிழங்கு அஸ்மந்து. ஐயோயோ சும்மா நீ இதே போட்டு. ஒரு பேர் என்ன, விக்னேஷ் கிச்சனோட தீவிரமான ஃபேன்ஸ் நாங்க எங்க வீட்டோட, அதனால சும்மா அந்த ஃப்ளோ வந்துருச்சு. ஓகே गाइस, இது வந்து இதெல்லாம் கண்டென்ட்ல இல்ல, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. ஏய் சீக்கிரம்டா. என்ன சீக்கிரம்டா? நீ என்ன வேணும் உனக்கு? டீ போட்டு எவ்வளவு நேரமா வச்சுக்கிட்டே இருக்கிறது? டீ கொடுங்க, வெச டீ கொடுங்க. கொழுப்பு தான், குடிக்காத, குடுத்துட்டு போயிரு. ஓகே गाइस, எங்க அம்மா வந்து ஒரு அற்புதமான டீ போட்டு கொடுத்தாங்க. அதை இப்ப குடிச்சிட்டு நான் வந்து சாப்பிட போறேன். அடிச்சுட்டான். என்னப்பா என்னப்பா? இங்க பாருங்க guys, பூனை இங்க 2 படுத்துருக்கு, அதை போட்டு ஆட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்னப்பா? போதும் போதும் விட்டுரு சாமி, போதும் சாமி. சாமி ஏன் சாமி ஒன்னத்த கூட கேட்கவே மாட்ற? சொல்றதே ஏன் கேட்க மாட்ற? அப்பாவா? இங்க வா, அது இங்க வா. யார் சாமி அடிச்சது? யார் அடிச்சது? உட்காரும் உட்காரும், அது உன் இஷ்டத்துக்குலாம் உட்காராது, அது வெளியே போகுது. இங்கே பாரு. யார்ப்பா பிள்ளைய அடிச்சது? யார் அடிச்சா? யார் அடிச்சது? என்னமோ சொல்லி கொடுத்துமா உன்னைய? அப்பளத்தை எடுத்து போட்டுருச்சான், மண்டல அடிச்சிட்டேன். யார் படிச்சது? எவ்வளவு பெரிய வாய். விடு அதை சித்திரவதைப்படுத்தாத, போ நீ உட்காந்துக்கலாம். சரி என்னாச்சு? ஏன் யார் பண்ணது? யார் படிச்சது? போய் அடிச்சிடும். பொசசிவ்டா உன் பிள்ளைக்கு. பூனையை நான் மடியில வச்சு கொஞ்சினேன்னா அதை இறக்கி விட்டு அடுத்து அவங்கள ஏற்றி உட்கார வச்சிடணும். ஏய் ஜீதா கிளம்பிட்டாயா? கிளம்பிட்டா. ஜீவிதாக்கு இந்த கண்மை போடுறப்ப எடுத்தா அவளுக்கு போடவே வராது. அதான் நானும் பார்த்தேன், எடுத்துக்கிட்டே இருக்கேன். யாராவது நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கப்போ குருன்னு பார்த்தா எப்படி இருக்கும், அதை நம்ம செய்யவே தோணல. அது மாதிரிலாம் எனக்குலாம் சுத்தமாக வராது, அப்படியே நிற்பேன். ஏய் வந்துட்டாடா. நான் ஒரு ஐலைனர் போட முடியாது, ஒரு லிப்ஸ்டிக் போட முடியாது. அம்மா அம்மா கொண்டா, அம்மா கொண்டான்னு எடுத்து ஆஞ்சநேயர் மாதிரி லிப்பாம் அப்பிக்கிறது. என்னோட லிப்பாம் எல்லாம் வேஸ்ட் பண்ணது இவ தான் பத்தியா? அது நீ லிப்ஸ்டிக் போடலையாப்பா? லிப்ஸ்டிக் எங்கப்பா போடுவாங்க? இங்கே போராடி எடுத்து கொடுக்கணுமா? லிப்ஸ்டிக் எங்க போடுவாங்க? தொற வாய் பேச தெரியுது, எல்லாம் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்க தெரியுதுல, திறந்து போடு போடு. பத்தியா? இங்கே வாப்பா. ஆஞ்சநேயா லிப்ஸ்டிக் எப்படி போடுவாங்க? அப்படி போடுவாங்க. லிப்ஸ்டிக்கே இல்லையே. சும்மா நீ இது போடு போடு. இப்படி கொஞ்சம் கேப் கொடுக்கணும் கண்ணாடிக்கும் உனக்கும், இப்படியே ஒட்டிடக்கூடாது கண்ணாடியோடைய. கிளம்பிட்டாங்க. ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. இது மொட்டை அடிச்ச ட்ரெஸ் தானே? ஆமா ஆமா சூப்பரா இருக்கே பாப்பாக்கு ட்ரெஸ். போடவே இல்லைல. எந்திரி சாமி.
அத்தை வந்து இரு சாமி ட்ரெஸ் போட்டுக்கலாம் முழுசா அப்படின்னாங்க. சரி காருக்குள்ள போறப்பதான் எப்ப பார்த்தாலும் வெறும் லோயரோடயே வராங்கவ. அதனால இன்னைக்கு நாங்க ஜிங்க்குன்னு புதுசா கிளம்பிட்டோம். சூப்பரா இருக்கே. தேங்க்ஸ் சொல்லாதீடா. தேங்க்ஸா? தேங்க்ஸ் சொல்லுப்பா. தேங்க்ஸ் சொல்லு. ஐயா கியூட்டா இருக்காளே ஆதிரா. கியூட்டா இருக்காளே. பயங்கர இருக்காளே. பொட்டு பயங்கர கியூட்டா இருக்காளே. பொட்டு 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 எடுக்கணுமா? வா. போ. விட்டுட்டு போறாங்க. ஓகே வாங்க. அப்பா அப்படியே இருந்துக்கோ. அம்மா பாய் போறேன். அப்பா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கதறிடுவேன். வாங்க வாங்க வாங்க. இது என்னடி ட்ரெயின்ல போறீங்க இவ்வளவு மூட்டை எப்படி தூக்கிட்டு போவீங்க? என்னோடதான் ஆதிராவது இதுல இருக்கு, அத்தையோடது அதுல இருக்கு. அப்புறம் வீட்டுல இந்த இதெல்லாம் அம்மாச்சி இருக்கு எடுத்துட்டு போகணும். இங்க நீ நாங்க வரதுக்குள்ள வீணா போயிடும். சரி அப்புறம் ஒரு பேக் அத்தைய பத்தியில ஜம்முனி கிளம்பிட்டாங்களே. வாங்க வாங்க. ஓகே ஆதிராவும் ஜீவிதாவும் கிளம்பிட்டாங்க. ஆமாங்க நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம். ரெடி டு கோ. ஓகே கைஸ் நான் கொண்டு போய் இவங்களை செங்கல்பட்டில் விடணும். தனியாக பத்திரமா இருந்துட்டு கிளம்புற டயத்தில் டென்ஷன் பண்ணிட்டாங்க கைஸ். இங்கே வரிசையாக ஒரு 3 வீடு கட்டுறாங்க நம்ம ஏரியாவில். இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நடுப்புற மண்ணை குட்டி கார் போக முடியாமல் கார் சகதியில் மாட்டி ஒரே டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஆயிடுச்சு. வா நடுப்புற அப்படியே நிற்கிற. வாங்க வலிக்கு விழுந்துடாத பார்த்து வா. 50 ரூபா என்ன கைஸ்? இங்கே பாருங்க கைஸ், அன்னாசி பழம் வந்து நாங்கள் எப்போதுமே இங்கே வாலாஜாபாத்துக்கிட்ட ஒரு கடை இருக்கு, அங்கே வாங்குவோம். கொஞ்சம் அத்தை எடுத்துக்க போறேன். பவு காலாடு நான் இங்கே விட்ட சொல்லியிருக்கேன் கைஸ். ஆக்சுவலாக விட்டோம். ஆல்மோஸ்ட் செங்கல்பட்டு வந்துட்டோம். செங்கல்பட்டு வந்தாச்சு. போலீஸ் கிட்ட மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். ஏன்டா? மஜீத வந்து கார் ஓட்டிட்டு இருந்தா வீடியோ எடுத்தேன். போடா பயங்கர டிராஃபிக் தாண்டி இப்ப வந்தியப்பா. ஆமா புயல் மாதிரி. ஸ்கூலு ப்ளஸ் அந்த செங்கல்பட்டு ஜெயிலு அந்த ஏரியா வந்து பயங்கர கும்பலா இருக்கும். அதை தாண்டி வரதுக்குள்ளேயும் மண்டை காஞ்சிடும் நமக்கு. ஆமா அதாவது ட்ரெயின் அந்த ஒட்டுக்கா வந்தோம்னு வச்சுக்கேன். நல்ல வேலை எங்களை ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டு வந்த. உன் கூட எல்லாம் வந்தோம்னா அவ்வளவுதான். அடங்கு. நடக்க வைக்க போறியா? இறங்கி ஜீவிதா. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவிதாவை அம்மாவை எல்லாரையும் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட வந்திருக்கேன். இங்கே பாருங்க நான் தான் எல்லா பேக்கையும் தூக்கிட்டு வரேன். கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் ட்ரெயின் ஏற்றிட்டு வந்திருக்கேன். எப்படி என்ன சொல்லலான்னு பார்க்குறேன் பாருங்க. கையை உடையுது. முடியலம்மா. ஓனர் வந்து காசே தர மாட்டாருமா. பாருமா நேரம் கஷ்டப்பட்டு கீழே வேலை பார்த்தா லோடு சொல்லிட்டாங்கம்மா பிள்ளைக்கு. இங்கே பாருங்க செங்கல்பட்டுலையும் எக்ஸலேட்டர்லாம் வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து செங்கல்பட்டில் எக்ஸலேட்டரில் போக போகிறோம். ஒர்க் ஆகாத மாதிரி பார்ப்போம். இருக்குது ஒர்க் ஆகுது. வாங்க வாங்க. ஒர்க் ஆகுது. நம்ம போனோன்னு தான் ஒர்க் ஆகும். இப்ப நான் கீழே விழுக போறேன்னு நினைக்கிறேன். ட்ரெயின்ல போய் சாப்பிட்டுக்கலாம். மெயின் ட்ரெயின்ல போய் சாப்பிட்டுக்கலாம். சம்சா. என்னடா மாமா ஊருக்கு போயிட்டாங்களா? ஏன்? சரி ஆதிரா சமத்து பிள்ளைய இருக்கணும் அப்பா கிட்ட. சரியா? அப்பா சொல்றதை கேட்கணும், அப்பா கொடுக்குறத சாப்பிட்டுக்கணும். சரியாடி? அம்மா பாய் போயிட்டு வரேம்மா. அப்பாட்ட போங்க. அம்மா பாய் போயிட்டு வரேன். அம்மா ஊருக்கு போயிட்டு வரேன். அம்மாவும் அப்பா ஊருக்கு போகிறோம். பாய் ஆதிரா. பாய் ஆதிரா.
அப்பா எதுக்கு அந்த அழுக உங்க அப்பா போனதுக்கு? நாளைக்கு வந்துடுவாங்க. என்ன சாப்பிட்றாங்க அவங்க பாருங்க. ஆதிரா அவங்க அப்பா போனாங்கன்னு அழுகவும் அவங்க அப்பா பிஸ்கெட்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆண்டா சாமி அம்மாக்கடி அப்பா பாரு. தூக்கம் வந்துருச்சு. ஆனால் தூங்க மாட்டேறா. கிட்டத்தட்ட ட்ரெயின் ஏறினதுலேருந்து அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. இப்போ ஃபுல் போதையில் அவ சிரிக்கிறா. ஏன் ஆதிரா? ஆதிரா இந்த கண்ணை மூடி தான் தூங்கி. ஆதிரா தூங்கு. அவங்க மடியிலேயே உட்கார மாட்டேறாங்க. எந்திரிச்சு நடக்கணுமா எங்கிட்டும். நான் நடந்து ஓஞ்சி போயிட்டேன். ஆதிரா ஏன் ஆதிரா இப்படி பண்ணுற? ஐயோ நின்னடி ஆதிரா. பூச்சி இங்கே வந்து பூச்சி தடி ஆதிரா தடி. சி ஏண்டி அவங்கள போட்டு இவ்வளவு தொல்லை பண்ற? பாவம் தானே அப்பா. வச்சு விட்டு அவாட்டே கொடுத்துரு. கீழே போட்டுறாத. அவாட்டை கொடுத்துருங்களா? பத்தியா அடிச்சு போடுவேன். ஆதிரா கூட அவாட்ட. ஒரு வழியா வந்தாச்சு கைஸ். அப்பா ஆதிராவை ட்ரெயின் சமாளிக்கவே முடியல, இறங்கிட்டா. இப்போ இறங்கினோடனே அவங்க ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆதிரா ஆதிரா இங்கே பாரு அம்மா பாரு. அத்தை பையன் வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் பேக்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஆதிரா வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேறா. பேட் கேர்ள். ஐயோ அழுக வந்துச்சு அவங்களுக்கு. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து நாங்கள் பின்னாடி கேட் வழியாக ஏதோ சம்திங் புதுசாக இருக்குது இந்த இடமே. நான் இந்த சைடு வந்ததே இல்லை கைஸ். எங்களுக்கு வந்து கார் வந்துடுச்சு. எங்கள் அத்தை பையன் பிக்கப் பண்ண வந்தாச்சு. நாங்கள் கிளம்பி. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அத்தையும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அதாவது அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ 2 பேருமே ஒன்றா வந்து ஒரு மிடில் வந்து 2 பேருமே மாறிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆதிரா தான் ரொம்ப படுத்திட்டா. போன வாட்டியாவது பக்கத்தில் வந்து நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்க இருந்தாங்க. இந்த வாட்டி போகவே முடியல, நிறைய பெரியவங்களாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எங்களோடய இருந்தா, விளையாண்டா, ஃபோன் பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கூட்டிகிட்டு நடக்க சொல்லிட்டா. நானும் நடக்கிறேன் இங்கிட்டும். ஸோ நடந்துகிட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்து அவளுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு. ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் கூட ட்ரெயினில் தூங்கவே இல்லை. லாஸ்ட் டைமும் இதே தான் பண்ணா, இந்த வாட்டி இதே தான் பண்ணா. அம்மா வீட்டுக்கு வந்தோடனே ஆதிரா ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. என்னை கண்டுக்கவே இல்லை. ஆதிரா எங்கே போனானே தெரில. எல்லாரும் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே இங்கே என் கசின்ஸ்லாம் இங்கே இருக்கிறனால ஸோ எல்லாரும் ஆதிராவோட விளாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம எண்டப் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் மட்டும் தனியாக ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜூஜி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.